வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழக முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக 24ஆம் தேதி கூட்டம், அதற்காக டெல்லி செல்கிறார். இந்த ஒரு சூழலில் தமிழக முதலமைச்சர் ஏன் டெல்லி போகிறாரு, நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக போகிறார், இல்லை அதில் ஒரு அரசியல் பின்னணி இருக்குது, தமிழ்நாட்டை மத்திய அரசு புறக்கணிக்குதுன்னு முதலமைச்சர் இந்த கூட்டங்களை 3 வருஷமாக புறக்கணித்தார், இப்போ செல்வது மாநில நலனுக்கா அப்படின்ற கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிறார். இன்னும் சொல்லணும்னா வெள்ளைக்குடைக்கு வேலை வந்து விட்டதா அப்படின்ற விமர்சனத்தை அவர் முன்வைக்கிறார். அதே நேரத்தில் அதற்கு முதலமைச்சர் ஒரு பதிலை கொடுக்கிறார். ஒரே ரெய்டில் வெள்ளைக்குடி ஏந்தி சென்றது இபிஎஸ் அவர்கள் அப்படின்னு அதிமுகவை பார்த்து விமர்சனத்தை முன்வைக்கிறார். தொடர்ந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பது அப்படின்றது தமிழ்நாட்டுக்கான நிதி உரிமையை பெறுவதற்காக தான், அதை போராடி பெறுவேன் அப்படின்னும் தமிழக முதலமைச்சர் தெரிவிக்கிறார். இதற்கு மீண்டும் எதிர்க்கட்சி தலைவரிடமிருந்து பதில். 3 வருஷமாக அப்போ ஏன் போகலை அப்படின்ற கேள்வியை கேட்குறார். ரெய்டு பற்றி பேசுகிறீங்க, அப்போது உங்கள் ஆட்சியில் ரெய்டு நடந்தது இல்லையா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அவர் குறிப்பிடுகிறார். முதலமைச்சருடைய டெல்லி பயணம் மாநில நலனா அரசியலா அப்படின்னு விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் திரு இதயதுல்லா, நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதிமுக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சசிரேகா, நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பிபி கலைராஜன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய அணியினுடைய மாநில தலைவர் திரு ஜி.கே. நாகராஜ், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல சசிரேகா அவர்கள்ட்ட, முதலமைச்சர் போகிறது அரசு முறை பயணம், நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அழைப்பு, அஃபிஷியலான பயணம், அதில் ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லுவது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? நிச்சயமாக இது அரசியல் தான். எங்களுடைய பொதுச் செயலாளர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் கூட்டங்களுக்கு தான் இவர் போறாரு. நிதி ஆதாரங்கள் வேண்டும், மாநில உரிமையை நான் மீட்டெடுப்பேன், கூட்டாட்சி தத்துவம், இப்படியெல்லாம் அலங்கார வார்த்தைகளை போடக்கூடிய இந்த திராவிட விடியாத அரசு 3 வருடங்களாக இந்த வார்த்தைகள், இந்த கூட்டாட்சி தத்துவம், மாநில உரிமை, மாநிலத்திற்கான நிதி, இதை பற்றியெல்லாம் கவலை இல்லையா? இல்லை, அப்பயும் பேசுனாங்களா? அப்பயும் பேசி தானே இருந்தாங்க. இல்லை, நிதி ஆயோக் கூட்டங்களுக்கு போகாமல் இப்போ நான் மாநில உரிமைக்காக, மாநில நிதிக்காக நான் போகிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, அரசியலில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே 1+1 = 2ன்றதுல 4 கூட இருக்கலாம் அரசியலை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நடக்கின்ற சூழ்நிலைகள், இடி ரெய்டு தன்னுடைய மகனை நோக்கி அது கை நீட்டுவதன் அடிப்படையில் அவர் நேரடியாக இப்போ உடனடியாக போய், எப்போவுமே நீங்கள் பாருங்க, மாநில உரிமைன்னு பேசுவாங்க. இவர்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம், இவங்களுடைய அமைச்சர்களுக்கு பிரச்சனை வரும்போது, இடி ரெய்டு வரும்போது, இவர்கள் மாட்டும் போதெல்லாம் வந்து ஐயோ என்ற பயத்தோடு இவர்கள் குடும்பத்தை நோக்கி எங்கே அந்த விரல்கள் வந்துவிட போகிறதோ, நாம் எப்படி பட்டவர்த்தனமாக மாட்டிக்கொள்வோமோ நினைக்கும் போதெல்லாம் ஒண்ணு இவர் போவார், இல்லை மகனை அமைச்சு கேலோ இந்தியா அது இதுன்னு சொல்லி பிரதமர் தனியா சந்திக்கிற, இல்ல பிரதமரையோ அமித்ஷாவையோ தனியா சந்திக்கிற நிகழ்வு இல்லை. இது எல்லா முதலமைச்சர்களும் கலந்து கொள்ற கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ போனார், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் போனார், இப்போ ஸ்டாலின் போயிருக்கார். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு காலையில் போயிட்டு கூட்டம் முடிஞ்ச உடனே மாலையோ நைட்டோ வந்துருவாரா முதலமைச்சர்? இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் போகவே இல்லையே. அவர் யார்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்காரு, என்ன இதன் பின்னணியில் இருக்கிறதுன்னு போன பின்னாடி யார்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இன்னைக்கு இப்ப பாருங்க, கனிமொழி அவர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் சந்தித்திருக்கிறார். என்ன பேச போகிறார் யாருக்கு தெரியும்? இன்னும் 2 நாட்கள்ல தான் பூனைக்குட்டி வெளியில வரும்போது தான் தெரியும். எதிர்க்கட்சி தலைவர் டெல்லி போறப்போ முதலமைச்சர் சொன்னார் அவர் யாரை சந்திக்க போறாரு, அது மாதிரி அதிமுக யாரை சந்திக்க போறாங்கன்னு தெரிஞ்சா சொல்லலாம். புரியல. எதிர்க்கட்சி தலைவர் டெல்லி போனப்போ சட்டமன்றத்தில் சொன்னார் அவர் யாரை சந்திக்க போறான்னு எங்களுக்கு தகவல் வந்துருச்சுன்னு. அது மாதிரி தகவல் இருக்கா? எங்களுடைய அமைச்சர்களோ, எங்களுடைய அமைச்சர்களுடைய சகோதரர்களோ, எப்படி செந்தில் பாலாஜி மாதிரியோ, ஒரு அசோக் மாதிரியோ, ஒரு ரத்தீஷ் மாதிரியோ, இப்போ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய உறவினராக இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் போன்றவங்களே யாரும் தப்பிச்சு எந்த நாட்டுக்கும் ஓடலையா? எங்கள் ஆட்சியில எந்த ரெய்டு வந்து ஆதாரம் வேணுமே? இல்ல, எங்க ஆட்சியில யாராவது தப்பிச்சு போனாங்க? இப்ப நீங்க சொல்ற கனெக்ஷனுக்கு ஆதாரம் வேணும். ரத்தீஷ் எங்க ஓடிட்டார்ல, எங்க போனாருன்னே தெரியல. சீல் வச்சிருக்கு, சீல் வச்சு வீட்டுடைய சாவியை கோர்ட்ல கொடுத்துருச்சு இடி. ஆகாஷ் பாஸ்கரன் இன்னைக்கு இடிக்கு வந்திருக்கணும், அப்பீர் ஆயிருக்கணும் விசாரணைக்கு. ஆகாஷ் பாஸ்கரன்றவர் அப்படி இல்ல, இடி விளக்கணும் இல்ல. இவர் நான் யாருன்னு சொல்லவா? நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு, அவருடைய சொந்த அண்ணனுடைய மருமகனாக அவர் இருக்கிறார். சரிங்களா? முகா முத்து அவர்களுடைய மருமகனாக பேத்தியினுடைய கணவர் தான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன். அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. ஆகாஷ் பாஸ்கரன் இன்னைக்கு வரவே இல்லை ஈடியினுடைய அந்த விசாரணைக்கு. இன்னைக்கு அலுவலகத்தில் அவர் ஆஜராகல. செந்தில் பாலாஜி ஏன் உள்ள போயிட்டு வந்தாரு, பொன்முடி ஏன் உள்ள போயிட்டு வந்தாரு, அதை தொடர்ந்து அசோக் ஏன் 1.5 வருஷங்களாக செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும் வரை ஏன் அவர் வெளியிலேயே வரல? அப்ப கண்டுபிடிக்க முடியவில்லையா? காவல்துறைன்னு ஒண்ணு தமிழ்நாட்டில் இல்லவே இல்லையா? அது மாதிரி எல்லாம் எங்கள் ஆட்சியில் நடைபெற்றதா? எங்களுடைய முதலமைச்சர் டெல்லிக்கு போனார், மாநில உரிமையை நிலைநாட்டினார், காவிரி உரிமையிலிருந்து, மேகதாட்டு உரிமையிலிருந்து, காவிரி ஆணையத்திலிருந்து, முல்லை பெரியாறிலிருந்து
இருந்து 11 மருத்துவக் கல்லூரியிலிருந்து இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். 1000 கோடிக்கு தலைவாசல் பூங்கா அமைத்தது வரைக்கும் மாநில உரிமை நிலைநாட்டினார், போனாரு வந்தாரு. அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலுமே கூட மெட்ரோ ட்ரெயினுக்கு ஃபேஸ் 2 நிதி வாங்கியிருக்கோம். அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கான அந்த நிதியை இத்தனை வருஷம் விடுவிக்காது விடுவிச்சிருக்காரு. எங்களுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியாருடைய அழுத்தத்தின் பேரில் தான் இதெல்லாம் வந்திருக்கிறது. இன்னும் என்ன உரிமையை நாங்க நிலைநாட்டல, எதை விட்டு கொடுத்தோம், யாரை நாங்க ஆஃப் ஸ்கிரீன்ல சந்திச்சோம், யாராவது சொல்ல முடியுமா? ஃபேஸ் 2 நிதி விடுவிச்சதுல முதலமைச்சருடைய பங்களிப்பு இல்லையா? அவர் போய் பிரதமரை பார்த்தாரு. ஸ்டிக்கர் தான் ஒட்டுறீங்க நீங்க எல்லாத்துக்குமே. எங்களுடைய அழுத்தத்தின் பேரில் தான் இது கொடுக்கப்பட்டது. உள்துறை அமைச்சரை நாங்க கேட்ட பின்னாடியும் எங்களுடைய கூட்டணி என்று அறிவிக்கப்பட்ட பின்னாடி நாங்க சொன்ன இல்ல, எங்களுடைய பொதுச் செயலாளர் எப்பவுமே சொல்லிட்டு இருக்காரு, இரு ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இதனுடைய வெளிப்பாடாக கிடைச்சது. நீங்க சொன்னீங்க, இதை ஏன் சொல்றேன்னா நீங்க சந்திச்சீங்க அப்பெல்லாம் போய் சொன்னீங்க. சந்திச்சோம், மாநில உரிமைக்காக சந்திச்சோம். இவர்களை போல பொய்யாக ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு குடும்பத்தையும் மகனையும் காப்பாற்ற வேண்டும் என்று போகவில்லை. திரு கலைராஜன், இந்த சந்திப்பை முதலமைச்சர் 3 முறை போயிருந்தாரு அப்படின்னா இந்த கேள்வி வராது. இப்போ போறாரு. இப்போ நடக்கக்கூடிய அரசியல் சூழல்களா வச்சு இது அரசியலுக்கான டெல்லி பயணம் அப்படின்னு குறிப்பிடுது அதிமுக. இதில் என்ன அரசியல் இருக்குது எங்களுக்கு? நாங்கள் என்ன பிஜேபி கூட தேர்தல் உடன்பாடு வச்சுருக்கோமா? இல்லை மத்தியில் ஆள்றது காங்கிரஸ் கட்சியா? ஒரு முதலமைச்சர் போது ஆட்சி மன்ற குழுன்னு இருக்குது நிதி ஆயோக் குழு. இதில் அந்த ஆட்சி மன்ற நிதி ஆயோக் குழுவை 2015 மோடி தான் கொண்டு வந்தார். அந்த ஆட்சி மன்ற குழுவில் உறுப்பினர்கள் முதலமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த முதலமைச்சர் இருக்கிற நிகழ்ச்சிகளில் ஒரு 2020-21 கொரோனா காலத்தினால அதனால் ஆட்சி மன்ற குழு நடக்கலை, நிதி ஆயோக் கூட்டமே நடக்கலை. இப்போ 2022 நடந்தது, 24 23 நடந்துச்சு. 23-22 இவர் கலைஞர் பிறந்தநாள் இருந்ததுனால அன்னைக்கு நான் போக முடியலன்னு சொல்லி நிதியமைச்சர் அனுப்புகிறோன்னு சொல்லியிருந்தார். நிதியமைச்சர் அனுப்புறதை நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நிதியமைச்சர் அவங்க ஏற்றுக்கல. அவங்க அதனால் அது முடிய ஃபெயிலியர், அதுவால போக முடியாமல் போச்சு. அடுத்து 2023 ஜப்பான் ஒரு தொழில் முதலீட்டு மாணவர்களுக்கான அதுக்கிட்ட ஜப்பானுக்கு போயிட்டார், முதலமைச்சர் போனார். அதனால் போக முடியலை. 2024 நிதி பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் சொன்ன பட்ஜெட்லேயே தமிழ்நாடு பேரே இல்லை. தமிழ்நாட்டுக்கு கேட்ட நிதிகளும் எதுவும் ஒதுக்கப்படலை. அப்படி ஒதுக்கப்படலைங்கிறப்ப இந்த தமிழ்நாடு இன்னமும் வேறு மாநிலம், வேறு நாட்டை சேர்ந்த ஒரு மாநிலம் மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்களே, அப்படிங்கிறப்ப இப்படி புறக்கணிக்கிறாங்களே தமிழ் மக்கள். இப்போ எல்லாம் மாறிடுச்சான்னு கேட்குறாங்க. இல்லை, இந்திய மக்கள் எல்லாம் இல்லையா அப்படிங்கிறதுனால சார் அவங்க அப்படி முதலமைச்சர் போறாரு, எல்லாம் மாறிடுச்சா? இப்போ கேளுங்க, நான் சொல்கிறது கேளுங்க. இப்படிலாம் அவங்க புறக்கணிச்சதுனால போன நிகழ்ச்சியில் போகல. இப்போ மற்ற எதிர்கட்சி உறுப்பினர்கள் மற்ற முதல்வர்கள் யாரும் போல, மம்தா பானர்ஜி போனாங்க, போய் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த கூட்டத்துக்கு ஏன் போகிறாங்கன்னா, இதில் முதலமைச்சர் ஏன் போகிறாருன்னா, இப்போ இது இவ்வளோ கடிதங்கள் நிதி கேட்டுக்கிட்டே இருக்காரு, எந்த பதிலும் வரல, நமக்கு வர வேண்டிய நிதி வரவே இல்லை இது வரையிலும். இன்னைக்கு கூட வழக்கு போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில், உங்களுக்கு தெரியும், பார்த்துட்டு பேப்பரில். அது 2151 கோடி கொடுக்காம இருந்தாங்க பார்த்தீங்களா? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான், தேசிய கொள்கை கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நான் நிதி தருவோம்னு சொல்லி தர்மேந்திர பிரதான் சொன்னார். அப்படி நீங்கள் கண்டிஷன் போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னார். அப்படி நாங்கள் தமிழ் இனத்த குழந்தைகளை நான் பாதிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி இருக்கிற வெளிப்படையா திமுகவும் பாஜகவும் எதிர் துருவங்களா? ஆமா, சித்தாந்த ரீதியாக ஆமா. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அதிமுக தலைவர்கள்லாம் போறப்போ அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்ப திமுக தலைவர் போறப்போ டெல்லியில யாரை பாக்குறாருன்னு நோக்கம் இல்லையான்னு தான் கேட்க. அதான் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க போறான்னு தான் சொல்றாங்க. யாரை பார்க்க போறாங்க இன்னும் சொல்லலையே. நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க போறாரு, அன்னைக்கு சாயந்தரம் வர போறாரு. இந்த மாதிரி சொல்கிறாங்க. கனிமொழி நிர்மலா சீதாராமனை பார்த்தாங்களே அப்படிங்கிறாங்க. ரஷ்யா அந்த மாதிரி போகிறாங்க, அது தெரியுமா அவங்களுக்கு? நாளைக்கு போகிறாங்க. அப்போ நாளைக்கு போகிறப்ப எல்லா குழுவும் எம்பிக்கள் குழு எல்லா நாடுகளும் அனுப்புகிறாங்க. அதில் கனிமொழி தலைமையில் ஒரு குழு போகுது. அது துணை பொதுச்செயலாளர், கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் அவங்க அந்த அம்மையார். அப்படிங்கிறப்ப அவங்க போய் பார்க்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? பார்த்துட்டு சொல்லிட்டு போலாம்ல. இந்த நேரத்தை அவங்க இந்த நேரத்தை நாளைக்கு ரஷ்யா சோதனைகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு ரஷ்யா போறாங்க இந்த போர் விஷயம் சம்பந்தமான விஷயத்துல. அதுக்காக நிர்மலா சீதாராமன் ஒரு லேடி, அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அதனால உங்கள்கிட்ட பார்த்து சொல்லிட்டு போலாம்னு போயிருக்கலாம். இது ஒரு குற்றமா? அது ஒரு பாயிண்ட் வச்சுங்க. ரெண்டாவது, இப்போ இதுவரை கடிதம் எழுதி கேட்டு பார்த்தா கொடுக்கல. இப்போ கடைசியாக இந்த நிதி கூட்டத்தில் இப்போ கலந்து நேரடியாக நம்ம ஃபைட் பண்ணி பேசுவோம். எங்களுக்கு நிதி கொடுக்குறீங்களா இல்லையா, கொடுக்க முடியுமா முடியாதா, நாங்கள் இவ்வளோ நிதி கேட்டிருக்கோம், இப்போ பேரிடர் மேலாண்மை நிதியெல்லாம் இவ்வளோ கேட்டிருக்கோம், 37,000 கோடி கேட்டோம், நீங்கள் 270 லட்சம் கோடி தான் கொடுத்தீங்க. நாங்கள் அதுக்கப்புறம் 6,00,000 லட்சம் கோடி கேட்டோம். மிக்ஜாம் புயல், பெஞ்சாம் புயல் என்னென்னமோ வந்துச்சு, அதுக்கெல்லாம் நிதி கேட்டோம், நீங்கள் கொடுக்கவே இல்லை. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் காரணம் காட்டி அதுமாதிரி கல்விக்கு நிதியே நீங்கள் மறுக்கிறீங்க. கிட்டத்தட்ட 43 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க.
2.25 லட்சம் பேர் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து நான் பேசணும், நிதி இல்லாமல் நான் எப்படி பண்ண முடியும், அதெல்லாம் நான் ஃபைட் பண்ணி கேட்க போகிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. இப்போ ஸோ அப்போ அந்த கூட்டத்தில் எதிர்த்து கேள்வி கேட்க போகிறாரு. ஆமாம், எங்கள் நிதியை கேட்க போகிறாரு, எதிர்த்து கேட்க போகிறாரு இல்லை, எங்கள் உரிமையை கேட்க போகிறாரு. ஓகே, உரிமையை கேட்க போகிறார். அது ஏன் இன்னும் சந்தேகப்படும்? இல்லை, இப்போ கனிமொழி பற்றி ஒரு விளக்கம் சொன்னார். இல்லை, அவங்க பெண்ணாக இருக்கிறதுக்கும் அதுக்கும் அரசியல் அதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் அவங்க ரஷ்யா போறாங்க, என்ன மாதிரியான ஒரு பெண்ணுன்றதுல அவங்களை சந்திச்சாங்க. நிதி அமைச்சருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? ஒன்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கணும், இல்லை உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கணும். அவங்க அந்த குழுவில் போட்டிருக்காங்க, இவங்க போய் விளக்க போறாங்க. நாளைக்கு போறாங்கன்னா இன்னைக்கு போய் நிதி அமைச்சரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? இதன் பின்னணியில் வந்து இவர் குடும்ப விவகாரம் தான் இருக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்று இல்லை, அதை நான் சொல்லிடுறேன். ஆனால் சொன்னாங்க நிதி ஆயோக் கூட்டங்களுக்கு கடந்த காலங்களில் அவர் போல ஜூன் மாதம் நம்ம அவருடைய தலைவருடைய பிறந்தநாள் வந்தது, மறைந்த தலைவர். இங்கே பாருங்க, நீங்களே எங்கே வேணால் செக் பண்ணிக்கோங்க. 29வது நிதி ஆயோக் கூட்டம் வந்து 2024 27 ஜூலையில் நடந்திருக்கு. 2023 நிதி ஆயோக் கூட்டம் 8வது வந்து 27 மேல நடந்திருக்கு. 2022 நிதி ஆயோக் கூட்டம் வந்து ஆகஸ்ட் மாதம் நடந்தது, 7வது நிதி ஆயோக் கூட்டம். இதில் எங்கே பிறந்தநாள் வந்தது? இதில் எங்கே மாநில உரிமை மாநில நலன்லாம் வந்தது? அன்னைக்கெல்லாம் நிதி விடுவிக்கப்படாதது இவர்களுக்கு தெரியலையா? எதற்கெடுத்தாலும் மத்திய இன்னொரு கேள்வி சொல்றாங்க, இதுவரை கேட்டு பார்த்தாச்சு, ஒரு பொறுமைக்கு இல்ல இன்னைக்கு நேரடியா பேச போறோம் அப்படின்றாங்க. வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா சந்தோஷம் தான். அதுல ஒண்ணு எந்த முதலமைச்சர்கள் மாநாட்டில் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் துணிந்து எதிர்த்து பேசினாங்க. அன்னைக்கு பிரச்சனை ஆச்சு, வெளிநடப்பெல்லாம் பண்ணாங்க, மன்மோகன் சிங் இருந்தப்போ வெளில வந்தாங்க. அதே போன்ற சூழல் கூட இருக்கலாம். இல்லை, நிச்சயமா இன்னைக்கு நீங்கள் நான் தான் சொன்னேன், ஒன்று அரசியல் ரெண்டு கிடையாதுங்க. நாங்கள் போனதுன்றது 1+1 மாநில உரிமை ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரைட்டை வாங்குறதுக்காக அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் ஆஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக கலந்துக்கிறாங்க, அம்மா கலந்துக்கினாங்க, எங்கள் ஆட்சியில் கலந்துருக்கு, நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இது வரைக்கும் நீங்கள் என்ன வாங்கி கொண்டு வந்தீர்கள்? இனி என்ன வாங்கி கொண்டு அப்போ நீங்கள் போறீங்க அப்படின்னா நீங்கள் 1+1 = திமுக ஆட்சியில் 4 தான் சொல்கிறேன் நான். இப்போ ரேட் இருக்குது இல்லைங்களா? இத்தனை நான் சொன்னேன், ஏன் அவங்களோட ரதீஷ் துணை முதலமைச்சருடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய ரதீஷ் ஏன் எங்கே தப்பிச்சு போனாருன்னு தெரியல, இவர் ஆகாஷ் பாஸ்கரன் எங்கன்னு தெரியல, போன்ற ஐஏஎஸ் ஆபீஸ்கள்லாம் வந்து அண்ணன் முடிச்சிடுறேன் ஈடி ரெய்டுக்குலாம் போறாங்க. இதற்கும் அதற்கும் இவர்களை உதயநிதியை யாரும் கை காட்டி விடக்கூடாது அப்படின்ற கோபாலபுரம் குடும்பத்தை நோக்கி இந்த ஊழல்கள் கை நீட்டக்கூடாது, தாங்கள் வந்து எந்த விதத்திலும் மாற்றிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் போகிறார்கள். இத்தனை வருடம் இல்லாத கடைசி வருடம் என்ன வந்தது அப்படின்னு கேள்வி. அதுக்கு முத்தா ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அண்ணன் சொன்னாங்க ஒரு தவறான பதிலை சொன்னாங்க. இத்தனை வருஷம் ஜூன் மாசம் பிறந்த நாள்னு, அது என்ன பிறந்த நாள்? அது வெளிப்பட்டு விட்டது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அன்னைக்கு போக முடியாததுக்கு நிதியமைச்சர் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னது இவங்க கேட்டிருக்காங்க. நிதியமைச்சர் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் போக முடியலை. அது ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. நிதியமைச்சர் போகிறதுக்கு அன்னைக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க, இல்லை அதனால தான் உதயநிதி ஒரு முதலமைச்சர் போக முடியலை. 2வது விருப்பம் போனப்போ ஜப்பான் போயிட்டார். ஜப்பான் போனவர் போய் எப்படி போக முடியும்? அது ஒரு நிகழ்ச்சி. 3வது கூட்டத்துக்கு வேணும்னே போகல அவர். ஏன்னா எங்களை வந்து நிதியே பேரே தமிழ்நாட்டுடைய பேரே பட்ஜெட்டில் இல்லையே, நான் எப்படி போகிறது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சு தான் போகல. 2வது கனிமொழி நான் பேசி முடித்த பிறகு நீங்கள் பேசலாம். அதாவது கனிமொழி வந்து நிர்மலா சீதாராமனை பார்க்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே, நிர்மலா சீதாராமன் தமிழ் பொண்ணா இல்லையா? தமிழரா இல்லையா? அவங்க தமிழரா இல்லையா? அவங்க ஒரு தமிழரா இல்லையா? இல்லை அவங்க நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க ரஷ்யா போகிறதுனால ஒருவேளை நிர்மலா சீதாராமன் கூட வாழ்த்திருக்கலாம். அதனால கூட இவங்க டாக்ஸ் கூட போயிருக்கலாம். டாக்ஸ் கூட போயிருக்கலாம். அதுக்கு அவங்களோட வாழ்த்து பண்ணா இவங்க ஒரு ட்வீட் போட்டுருக்கலாமே. அவங்க யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தானே, அவங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க தமிழுக்காக சந்திப்பாங்களா? ஒரே ஒரு விஷயம் நான் சொன்னாங்க, நிதி அமைச்சர் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்படி கிடையாது. இதே நிதி அமைச்சரா பிடிஆர் இருந்த போது 2022 அவர் தான் சொன்னார், நான் சமுதாய வளைகாப்பில் கலந்து கொண்டேன் மதுரையில, அதனால நான் அந்த கூட்டத்துக்கு போலன்னு ஒரு காரணம் சொன்னாரு. எது உண்மை? இவர் ஒரு காரணம் சொல்றாரு. நான் சொல்வது அதிகாரபூர்வமான மாநில நிதியை கேட்பதற்காக தமிழக முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வர்றார் நேரடியா. ஆனா உங்க கூட்டணி கட்சியே ஒரு இக்கண்ணா வச்சு பேசுது. நீங்க முதல்வர் வராத, இந்த கூட்டத்துக்கு வராத முதல்வர் இப்ப வர்றாரு அப்படின்னு சந்தோஷப்படுவீங்களா? உங்க கூட்டணி கட்சியே ஒரு இக்கண்ணாவோட சந்தேகத்தோட பாக்குதே அப்படின்னு யோசிப்பீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இல்லை, முதல்ல முதலமைச்சர் டெல்லி போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அது தமிழகத்தின் வளர்ச்சிக்காக இருந்தால் நிச்சயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தலைப்பே மாநில நலனா அரசியலான்னு கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக அரசியல் கலந்த குடும்ப நலன், சுயநலன், அப்படி தான் நான் வந்து அழுத்தமாக பதிவு செய்வேன். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க தந்தை கருணாநிதி அவர்கள் கூட டெல்லி போனது தன்னுடைய மகளை காப்பாற்றுறது தான் 2G வழக்கில். தமிழ்நாட்டு நலனுக்காக சென்றார்களா என்று எனக்கு இதுவரை ஞாபகம் இல்லை. ஒருமுறை நிதி பற்றாக்குறை மெட்ரோ ரயிலுக்காக ஸ்டாலின் அவர்கள் சென்று சந்தித்தார்.
45 நிமிடம் சந்தித்து பேசினார். முதல்வர் அவர்கள் நிதியை கொடுத்தார், பிரதமர் அவர்கள் நிதியை கொடுத்தார்கள். பேச்சுவார்த்தை நிறைவாக இருந்தது, நிறைவேறும் என்று எதிர்பார்க்கிறேன்னு சொன்னார். ஒருவேளை அவர் எதிர்பார்த்தது நடக்கலையோ அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் அப்படிம்பாங்க. சமீபத்தில் செந்தில் பாலாஜி டெல்லி போயிட்டு வந்தார் இரவோடு இரவாக. அதுக்கப்புறம் அமைச்சர் துரைமுருகன் போனாங்க. பட் நான் அதோடலாம் இந்த கனெக்ஷன் படுத்தலை, ஏன்னா அவங்க மேலே வழக்கு இருக்குது, அதுக்காக சொல்லலை. ஆனால் இருந்தாலும் திடீர்னு முதலமைச்சர் நிதி ஆயோக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறது, மாநில சுயாட்சின்னு பேசுறது, அது கூட பரவாயில்ல. இன்னொன்று என்னன்னா, 2 நாளுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. எங்களுக்கு 2221 கோடி ரூபா நிதி ஒதுக்கணும், SSAக்கும் ஸ்ரீ PM ஸ்ரீக்கு ஒதுக்கணும்னு சொல்லிட்டு வழக்கு போட்டுட்டு போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. நிதி ஆயோக் கூட்டத்தில் இருக்கிறவங்க அதிகபட்சமானவர்கள் பிஜேபியோடைய முதலமைச்சர்கள் அப்படின்னு தெரியாதா இவருக்கு? அப்படி உண்மையிலேயே அங்கே போய் பேச போறாரா இல்ல பேசாமல் கடந்த முறை பிஜேபி முதலமைச்சர்கள் சார் தமிழ்நாடு மாநிலம் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு நேரம் கொடுப்பாங்கல்ல, அந்த நேரத்தை அவர் பயன்படுத்திக்குவாரு. தாராளமா அவர் பேசட்டும். நீங்க அதை பல முறை பிரதமரை சந்தித்த பொழுது பேசியிருக்கலாம். பல்வேறு நலத்திட்டங்கள் இங்கே வந்த பொழுது அதுக்காக சென்று பேசியிருக்கலாம். எவ்வளவோ திட்டங்கள், 25க்கு மேற்பட்ட திட்டங்கள், மசோதாக்கள், ஈவன் நீங்க வக்ஃப் போர்டு மசோதாவை எதிர்த்து சட்டமன்றத்திலேயே வரலாற்று இல்லாத முறையாக முதல் முறையாக கோஷம் எழுப்பினார் மத்திய அரசுக்கு எதிராக நம்முடைய முதல்வர் அவர்கள். அதுக்கு எதிராக வழக்கும் போடப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விஷயங்கள்ல மத்திய அரசோடு முரண்படுகின்ற முதல்வர் திடீரென்று இந்த மாற்றம் ஏன்? அதுவும் குறிப்பா சமீபத்தில் வரலாற்றிலே, திமுக வரலாற்றிலேயே முதல் முறையாக தேசிய கொடியை ஏந்தி முதலமைச்சர் நடந்து சென்றார். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா இந்திய அரசு, மத்திய அரசு என்று கூட சொல்ல தயங்குபவர்கள், ஒன்றிய அரசு என்று கொச்சைப்படுத்துவர்கள் தேசிய கொடி ஏந்தி நடந்து போனாங்க. சரி பரவாயில்ல சார், தேசிய கொடியை வருடந்தோறும் ஏற்றார் சார் முதலமைச்சர். என்னங்க அது? ஏற்றுவது வேறு, பிடித்து நடந்து செல்வது என்பது வேறு. ஏன் இந்த மாற்றம் தான் என் கேள்வி. அனைவருமே கலைஞர் எம்எல்ஏ அவர்கள், மரியாதைக்குரிய எம்எல்ஏகள் பதில் சொல்வார் நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்காவில் நம்முடைய வடநாட்டை சார்ந்தவர்கள் கைகால் விலங்கிட்டு திருப்பி அனுப்பிய பொழுது கொந்தளித்தவர்கள், பகல்காமில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. ஒரு மென்பொறியாளருடைய உடல் சென்னை விமான நிலையம் வருகிறது. திமுகவிலிருந்து ஒரு கோழி குஞ்சு கூட போய் ஒரு அஞ்சலி செலுத்த கிடையாது, மரியாதை செலுத்த கிடையாது. ஆனா திடீரென்று அடுத்த நாள் தேசிய கொடியை பிடித்து நோக்கம் என்ன? ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்துல அனைவரும் ஒரே குரல் தான் சார், அதுலயே மாறுபாடு பாக்குறீங்க. இந்த ராணுவத்துக்கு ஆதரவா இருந்தாங்க. உங்களால தான் உங்களுக்கு வேண்டியவங்க தான் ராணுவ அரசியல் வெளியிட்டாங்க. உங்க அமைச்சர்கள் உச்சநீதிமன்றத்துல சார் விஷயம் சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, இங்க டெல்லி பேனலுக்கு வந்துருங்க. என்ன பேசுறீங்க? பதட்டப்படாதீங்க. ஓகே, டாபிக் அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் அப்புறம் அது பத்தி உங்க வாய்ஸ் வர பேசுங்க. உங்க அண்ணா அப்புறம் காமிக்கலாம். நான் பேசி முடிச்சறேன். டெல்லி பேனல் பத்தி இல்ல, அதாவது அப்ப திடீர்னு இந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏன் வந்தது? இப்படி டெல்லி செல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, நான் இப்போ கூட கேட்கிறேன், முதலமைச்சர் நாளைக்கு போறாரு, நிதிய கூட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்படிங்கிறப்போ அதில் பல திட்டங்களை அறிவிக்கிறாங்க. குறிப்பாக சோனியா என்ற ஒரு சிஸ்டம், 0% பொல்யூஷன் மொபிலிட்டி வெஹிக்கிள் சிஸ்டம் இருக்கு. அதை எல்லா மாநிலங்களும் கேட்டு பெறலாம். இல்லை அதை கேட்பாரா? இல்லை மெத்தனால் எக்கனாமிக் ஒரு சிஸ்டம் இருக்குது, நிதி ஒதுக்கப்படுகிறது, அந்த திட்டத்தை கேட்டு பெறுவாரா? இல்லை அம்ரித்னு ஒரு சிஸ்டம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது, அதை கேட்டு பெறுவாரா? அப்படின்னு ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டு போனாருன்னா சந்தோஷமா இருக்கும். ஏதாவது இதுக்காகத்தான் நான் போறேன். ஓகே, இல்ல அதை விட்டுட்டு நான் போறேன் அப்படின்ட்டு சட்டசபையில சட்டை கிழிச்சு வந்த மாதிரி வெளியே வந்தார் அப்படின்னா மீண்டும் இது நாடகம் தான், அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கும். திரு இதயத்துல்லா, மத்திய அரசு இப்போது தமிழ்நாட்டை புறக்கணிக்கவில்லையா? முன்பு புறக்கணிக்கிறதுன்னு அந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கு, ஆனா இப்போ போறோம் அப்படின்னா புறக்கணிக்கலையா அப்படின்றது பொருள் இல்லையா? நல்ல கேள்வி திரு நாகராஜ். முதல்வர் ஸ்டாலின் டெல்லிக்கு போறதை நிதி ஆயோக்ல கலந்துக்கிற பாராட்டேன்றாரு, அந்த ஒன்றை சொல்லிட்டாரு. ரெண்டாவது,
அங்கே போறவர் குடும்ப நலனுக்கு போறாருன்னு சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு. நான் கேட்குற கேள்வி, அப்படி குடும்ப நலனில் ஏதாவது தவறு செஞ்சா அங்கே போய் பார்த்தா இவங்க ஞானஸ்நானம் பண்ணி விட்டுருவாங்களா, சரி பண்ணிடுவாங்களா? இல்லை எடப்பாடியை கடந்த மாதம் பார்த்து கூட்டணி அமைச்சவங்க அவரை ஒதுக்கிட்டு திமுகவுடைய கூட்டணி ஏற்க தயாரா இருக்காங்களா? நான் கேட்குற கேள்வி. அப்ப நான் கேட்குற ஒரு முதல்வர் போறாரு. நான் கேட்குற கேள்வி இல்லை, நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்களை பார்த்தா நீங்க எல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவீங்களா? போன உடனே என்ன திமுகவுல அவ்வளவு ஊழல் இருக்குன்னு வச்சுக்க உதாரணமா, அதை பூரா நீங்க சரி பண்ணி கொடுத்துருவீங்களா? அப்ப அப்படிப்பட்ட இடத்துல தான் நீங்க இருக்கீங்களா? யாரு தவறு பண்ணாலும் உங்களை போய் பார்த்துட்டா உடனே சரியாயிருவீங்களா? நீங்க உங்களுக்கு எதிராக நீங்களே வந்து விரல் நீட்டும் போது 3 விரல் உங்களை நீட்டி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துங்க. மூணாவது திரு எடப்பாடியார் ஒன்று சொல்றாரு, வெள்ளை கொடியை காட்டிட்டு போறாருங்கிறாங்க. நான் அவரை கேட்கிறேன், வெள்ளை கொடை வெள்ளை கொடை இருக்கட்டும், கொடிய இப்ப இவர் போன உடனே இவர் ஏதாவது ஆசையில் இருக்காரா? பிஜேபியில இருந்தா நம்ம வெளியே வரணும், திமுக வந்து பிஜேபியில போய் கூட்டணி சேரணுங்கிற ஆசையில் இருக்காரா? அப்ப என்ன அர்த்தம்? அதாவது மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எச்சிய துப்புற கதை தான் இந்த கதை. நான் கேட்குறேன், அவர் போறவர் ஒரு முதல்வராக போறாரு. யார் போறா? முந்தைய காலகட்டங்களில் காரணங்களை போறா கலைராசன் அடுக்குனாரு இந்தந்த காலத்தில். இப்போ ஏன் போறாருங்கிறது இப்பவும் நான் சொல்றேன். ஒன்றிய அரசை எக்ஸ்போஸ் பண்ண போறாரு. நாளைக்கு இந்த வருஷம் போறாரு, அடுத்த வருஷம் தேர்தல் இருக்கு. இப்போ போய் கேட்குறாரு. எப்படி போய் இப்படி நிலையில கேட்குறாரு தெரியுமா? உச்ச நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு மேல ஒரு வழக்கை போட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநில முதல்வர்கள், பாஜக அல்லாத முதல்வர்களுக்கு ஒரு தெம்ப உருவாக்குற மாதிரி அவர் என்ன செய்யறாரு? ஒரு வழக்கை போட்டுட்டு இதுவரை இந்த மாதிரி ஒரு காரணத்துக்கு எந்த ஒரு அரசுமே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடல. இந்த முதல்வர் வழக்கையும் போட்டுட்டு அங்கே நேர போறாரு. இவங்கெல்லாம் இந்த நேரத்தோ இன்னைக்கு சர்க்காரியா கமிஷனையும் கலைஞர் பார்த்தாரு. 10 பாலத்துக்கு ஊழல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்னைக்கு இவங்க மேல போட்டாங்க இல்லையா, கலைஞர் மீதும் திரு ஸ்டாலின் மீதும் போட்டாங்க இல்லையா, அதையும் இவங்க பார்த்தவங்க. இவங்க மேல அதிகமான ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிந்த அதிமுக நினைச்சிருந்தா ஊழல்ல கலைஞர் சிக்க வச்சிருக்க முடியும், ஊழல்ல முதல்வர் ஸ்டாலினை சிக்க வச்சிருக்க முடியும். இதெல்லாம் இவங்களால ஆட்சியில இருந்தே செய்ய முடியாது. அதாவது கூரை ஏறிய கோழி பிடிக்க முடியாதவங்க இவங்க வானத்துக்கிரி வழி வைணத்தை காப்பாங்க. நான் கேட்கிற கேள்வி ரொம்ப சிம்பிளுங்க. இவர் போறாரு, நிதி ஆயோக்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இவர் ஒன்றும் நாளைக்கு 4 கார்ல போய் பயணிக்க போறது இல்லை. நான் வந்து டெல்லிக்கு வந்து அலுவலகத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இவரை போய் பார்க்க போல, உள்துறை அமைச்சரை பார்க்க போல. அதுலதான் சந்தேகத்தை கிளப்புறாங்க அதிமுக. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், ஒன்றும் இல்லை. அதிமுக நல்லா சொல்லிட்டு அம்மையார் வந்து ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க தான். நான் கேட்கிற கேள்வி, இன்றைக்கு முதல்வர் போறாரு, ஒரு முதல்வரா போறாரு, திமுகவுடைய தலைவரா போல. அன்னைக்கு திரு எடப்பாடி என்ன போனார்? முதல்வரா போனாரா? போகும்போது ஒரு அதிமுகவுடைய செயலாளரை போய் தான் கூட்டு வைக்க முடியும். அடுத்த நிமிஷமே கூட்டணி அனௌன்ஸ் பண்றாரு. அனௌன்ஸ் பண்ண வேண்டிய தமிழ்நாட்டில் தலைமை தாங்கக்கூடிய அதிமுக அனௌன்ஸ் பண்ணல. இது தேசிய ஜனநாயக கட்சியில ஒரு 20 இடத்தை வாங்கக்கூடிய ஒரு பிஜேபியுடைய தலைவர் நாங்க கூட்டணி சேர்றோம்னு அனௌன்ஸ் பண்றாரு. அது இபிஎஸ் அவர்களை வச்சுட்டு தானே. யாரு? இபிஎஸ் அவர்களை வச்சுட்டு அவர் வருகைக்காக காத்திருந்து அதுக்கப்புறம் தான் கூட்டணி அமைச்சாங்க. நான் சொல்றேன், அனௌன்ஸ் பண்ண வேண்டும். 2 பேரும் அனௌன்ஸ் பண்ணிடலாம். எதை? அவர் போன பிறகுதாங்க பண்றாரு, முடிச்சிட்ட பிறகு தனியாவும் பண்றாரு, தனியா அதுக்கு பிறகு ட்வீட் போடுறாரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆக அதிமுக வந்து உள்ளபடியே நான் பாராட்டுறேன். என்ன பாராட்டுறேன்? திரு எடப்பாடியாரை நான் பாராட்டுறேன். அவர் வந்து எந்த நேரம் என்ன செய்வார்னு தெரியாது, அது பாஜகவுக்கு தெரியல. இன்னைக்கு கூட்டணியும் பாரு, நாளைக்கு இல்லாம கூட ஆகும். அந்த மாதிரி ஒரு இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க என்ன நடக்கும். 2 விஷயம் நடக்குங்க அடுத்த தேர்தல்ல. ஒண்ணு, கடைசி நேரத்துல பிஜேபியை கழட்டி விடுவாரு. பிஜேபியோட சேர்ந்தா என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்ல வர்றேன். 2 விஷயம் அவருக்கு ஆப்ஷன் இருக்கு. எந்த சூழ்நிலையில என்ன செய்வாரு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு தெரியாது. நாளைக்கு அவருடைய சூழ்நிலைக்கு பாஜகவுடைய எதிராக போகலாம். 2வது எப்படி செய்யலாம்? நாங்கள் தாவேகாவோட கூட்டு, எங்களோட கூட்டு, அவங்க வந்து பிஜேபியோட ஓபிஎஸ் கூட்டு, திரு நிச்சயமா இன்னைக்கு வரையும் கூட்டணி குழப்பம் இருக்கு. இதை எப்படி செய்வாங்க தெரியுமா? இதுக்கு முன்னால நடந்திருக்கு. அது மாதிரி என்ன செய்வாங்க? தவாக தலைவர் சொல்வாரு, எங்களுக்கும்
பிஜேபிக்கு சம்பந்தம் இல்ல. நாங்க அதிமுகவோட கூட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்துல என்ன சொல்லுவாங்க, எடப்பாடி என்ன சொல்லுவாரு, எங்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் கூட்டணி கிடையாது, அது பாஜகவோட கூட்டணி. தமிழக மக்கள் புத்திசாலிகள். சசிரேகா அவர்கள்ட்ட நீங்க வச்ச அதே குற்றச்சாட்டை அமைச்சர் ரகுபதி வைக்கிறார். குடும்பத்தை காப்பாற்றதான் கூட்டணி அமைத்தார் இபிஎஸ் அப்படின்ற குற்றச்சாட்டை அதிமுக மேல வைக்கிறார். எங்க இப்போ ஆட்சியில் இருக்கிறது யாருங்க? திமுக ஆட்சி. நான் குடும்பத்தில் நாங்கள் காப்பாற்றலை. எங்கள் குடும்பத்தில் தொடர்புடைய அமைச்சர்கள் தொடர்பாகவோ எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது அது தொடர்பாகவோ யாரும் எங்கேயும் ஓடி ஒளையில. எங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்றதை நான் முதல் ரவுண்ட்லேயே தெளிவுபடுத்திட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து குடும்பத்தை காப்பாற்ற அதை காப்பாற்றன்னு சும்மா ஏதாவது சொல்லணுன்றதுக்காக ரகுபதி எப்படி நான் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சமீப காலங்களாக அவருடைய உளறல்கள் தான் அதிகமாக இல்லை. அவரோட சொல்கிறதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பதிலை தான் ஸ்டேட்மெண்ட்டை தான் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் திமுகவில் பலிகடா ஆகி கொண்டிருக்கிறாரான்ற சந்தேகம் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ அவர் குடும்பத்தை காப்பாத்தன இப்ப ஆட்சியில் இருக்கிறது யாரு? நித்தி ஆயோக் மீட்டிங்ல கலந்துக்க போறது யாரு? எதிர்க்கட்சி தலைவரா முதலமைச்சரா? முதலமைச்சர் தான். இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார்? போன ஆட்சி, அந்த ஆட்சி, வரப்போற ஆட்சி, இதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு பிரச்சனை நடந்தா யாரு கேட்பாங்க? இன்னைக்கு நித்தி ஆயோக்னா தமிழ்நாடு சார்பாக ஒருவர் கலந்து கொண்டார் இல்லைன்னா யாரு சொல்லுவாங்க? முதலமைச்சருக்கு தானே போகும். நம்ம 22 இருந்து அதை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். 3 ஆண்டுகளா போகாம ஏன் இப்ப போறீங்கன்னு தான். இதுல எங்க இந்த குடும்பம் வந்தது? குடும்பத்திற்கும் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கும் முதலமைச்சருக்கு நீங்க வைக்கிறப்போ அதே குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கிறாங்க. இல்ல இவர் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். நான் குற்றச்சாட்டு குடும்பத்துக்காக இல்லைன்றது நான் சொல்லிட்டேனே. எந்த இடத்தில் குடும்பம்னு நீங்க சொல்றீங்க? உங்கள் குடும்பங்களுக்கான காரணம் நீங்கள் அதற்காகத்தான் போறீங்கன்றதை நான் விளக்கமா சொல்லிட்டேன். உங்க அமைச்சர்கள் பொன்முடி தொடங்கி, செந்தில் பாலாஜி தொடங்கி, ஆகாஷ் பாஸ்கரன் தொடங்கி, ரத்தீஷ் தொடங்கி, துணை முதலமைச்சர் உதயநிதி தொடங்கி, ஸ்டாலின் தொடங்கி, கனிமொழி அவர்கள் தொடங்கி எதற்காக நீங்கள் போகிறீர்கள்? கடந்த காலங்களில் என்ன செய்தீர்கள்? என்ன உரிமையை பெற்றுக்கொண்டு வந்தீர்கள்? தெளிவா சொல்லிட்டேன். அண்ணன் கூட சொன்னாங்க நம்ம இதயத்துள்ளான்னு நீங்க வந்து பிஜேபியோட கூட்டணி வந்து இருக்கு, திமுக சேர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு கூட ஒரு கேட்டார். நாகராஜுக்கு சொல்றேன் அப்படின்லாம். அப்ப காங்கிரஸுக்கு விருப்பம் இல்லை திமுக கூட்டணியில் இருப்பதற்கு. காங்கிரசுக்கு விருப்பம் இல்லை என்றது 2-3 தடவை சொல்லிட்டாரு. திமுக பிஜேபி கூட்டணிக்கு போகிறதா அப்படின்னு. இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். இன்னைக்கு திமுக இங்க கூட்டணி எப்படி வச்சாங்க, யார் அறிவிச்சாங்க? இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி பத்தி எல்லாம் சொல்றாரு. அன்னைக்கு ரெய்டு 2Gக்காக வந்த போது மேல் மாடியில் ரெய்டை நடத்திக்கிட்டே, சிபிஐ ரெய்டுல இருந்து ஐடி ரெய்டு நடத்திக்கிட்டே அறிவாலயத்துல 2வது மாடியில கூட்டணி பேசி 63 சீட்டுகளை பெற்றது யார்? நீங்க. அன்னைக்கு இன்னைக்கு கனிமொழிக்காகவே என் மகள் ஒரு பூவை போன்றவர், அவர் திஹார் ஜெயிலில் இந்த வெயிலில், மே மாத வெயிலில், கத்திரி வெயிலில் வாடிக்கொண்டிருக்கிறார். சோனியா காந்தியை போய் சந்திச்சுட்டு டெல்லியில் இருந்து பேட்டி கொடுத்தது யார்? என்ன உரிமைக்காக போனீங்க? இலங்கை தமிழர்கள் செத்த போது உரிமைக்காக போனீங்களா? காவிரி உரிமைக்காக போனாரா கருணாநிதி என்னைக்காவது? கச்சத்தீவு உரிமைக்காக என்னைக்காவது போயிருக்காரா? முல்லைப்பெரியார் உரிமைக்காக என்னைக்காவது போயிருக்காரா? மாநில உரிமைக்காக என்னைக்குமே போகாத இவர்கள் போனதெல்லாம் இவர்களுடைய குடும்பத்து உரிமைக்காகத்தானே. எங்கள் கூட்டணி பற்றி இன்னைக்கு நீங்க பேசுறீங்களே, இன்னைக்கு அதே தானே உங்க ரெய்டு நடத்தி தானே 63 சீட்டு வாங்குனீங்க. அன்னைக்கு இதே கருணாநிதி அவர்கள் கூட நட்பு கேடாய் முடியும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அன்னபூரணி, அட்சய பாத்திரம், சோனியா காந்தி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து சேருவதற்கு லாயக்கற்ற இந்த இயக்கம், இவர்கள் எங்களோடு இருக்கவே தேவையில்லை, இவர்களுடைய பழிகளை நாங்கள் சுமக்க வேண்டுமான்னு இதே KN நேரு பேசினார், துரைமுருகன் பேசினார். உங்க கட்சியில இவர்களுடைய 2G குற்றச்சாட்டை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை EVKS சம்பத் அவர்கள் சொன்னார். இதே திமுக பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதிமுக எடுத்துக்கோங்க, திருமாவளவன் அவர்களுடைய கட்சியை எடுத்துக்கோங்க, திமுகவோட கூட்டணி சேர்ந்தால் எங்களுக்கு யார் தமிழ் இனமே மன்னிக்காது, கல்லறை கூட மன்னிக்காது என்று சொன்னவர்கள். இதே திமுக கூட்டணி பழம் நழுவி பாலில் விழும் என்று தேமுதிகவுக்காக அந்த நம்ம நாமினேஷன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் காத்திருந்தவர்கள். இப்படி எல்லாம் கூட்டணியில் அலங்கோலம் செய்பவர்கள் திமுகவும் நீங்கள் இருக்கிறீர்களே. அந்த கூட்டணி அதை இப்ப சொல்லிட்டாரு. திமுக பிஜேபியோட சேர நினைக்கிறதா 4 முறை கேட்டுட்டார். அப்ப இவர்கள் அவர்களோட கூட்டணி இல்லை, அவர்களுக்கு அங்கே மரியாதை இல்லை என்று தானே அர்த்தம். இதே சேரன ஒரு நிமிஷம் செல்வ பெருந்தகையும் உங்கள் காங்கிரஸ் கூட்டத்திலே பேசினாங்கல்ல, நாம் முதலமைச்சர் ஆக வேண்டும், நாம் எப்போது ஆவது, நம்முடைய உரிமையை எப்போது நிலைநாட்டுவதுன்னு கார்த்தி சிதம்பரம்ல இருந்து செல்வ பெருந்தகையில இருந்து பேசினாங்களா இல்லையா? பிரஸ் மீட்ல இவர்கள் எல்லாம் சொன்னாங்களா இல்லையா? அப்ப அண்ணனுக்கு இது ஒண்ணே நான் முடிச்சிடுறேன். ராஜீவ்காந்தி கொலை விவகாரத்துல அங்க வந்து நம்மளுடைய இவர் வெளியில வரும்போது நீங்க என்ன பண்ணாங்க? உங்களுடைய அந்த கொலை குற்றவாளிகள் தண்டனையில் இருந்து வெளியில வரும்போது உங்களுடைய இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கட்டி அணைத்தாரே, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதுல எல்லாம் நீங்கள் கூட்டணி பற்றி எங்கள் கூட்டணி பற்றி பேசுகிறீர்கள். முரண் கூட்டணி என்ன இருக்கிறது? இல்ல அதிமுக வெளியில வரதுல மாற்று கருத்துல உரிமையை சார்ந்து தமிழகம் சார்ந்து கோர்ட்டு விடுவிச்சா நாங்க தானே அதுக்கு போட்டதே முதல்ல. இவங்க என்ன நளினி மட்டும் தான் வந்துட்டு போட்டோம் பரவாயில்ல, மத்தபடி அவர்கள் வரவே கூடாது அப்படின்னு சொன்னவர்கள் தானே இவர்கள். அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா கையை பிடிச்சிட்டு மாநிலத்தை சார்ந்தவர்கள் திமுக அதிமுக நிலைப்பாடு ஒண்ணுதான். அதுல அவரை போய் கட்டிப்பிடித்தாரே, உங்கள் தலைவர் அநியாயமா கொல்லப்பட்டாரு, அவரை கட்டிப்பிடித்த உங்கள் முதலமைச்சரோட கூட்டணி வைத்திருக்கீங்களா, அதில் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேட்கிறேன் நான். இப்போ அது உங்களுக்கு சந்தோஷமான்னு கேக்குறேன். இவங்க சொல்லலாம் குடும்ப நலனுக்கு போறாங்கிற ஒரு பொய்யை சொல்லலாம்.
குடும்ப நலனுக்கு போகிற நிலைமையில இல்லைங்கிறதுக்கு தான் நான் அவ்வளோ விளக்கமாக சொன்னேன், மக்களுக்கு புரிகிற மாதிரி. நாகராஜன் அவர்கள் சொன்னதுக்கு நான் பதிலும் சொன்னேன். அப்படின்னா நாளைக்கு நீங்கள் திமுகவை இணைக்க போறீங்களா? அது நடக்கிற காரியம். அது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்லை அதல்ல, அது நடக்காத காரியம். அது சூரியன் என்பது கிழக்க தான் உரிக்கும், மேற்க உதிக்காது. அந்த வார்த்தையை தான் நான் சொன்னேன். அப்படின்னா நீங்க வந்து அலைஞ்ச திமுகவோட ஆசையா இருக்கீங்களான்னு அர்த்தம். அப்படின்னா அந்த இந்த கூட்டணி இன்டாக்ட் இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்லலை. இந்த நாடே சொல்லுது இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி வந்து ரொம்ப பலமா இருக்குன்னு சொல்றேன். பலவீனமா இருக்க கூட்டணி அவங்க கூட்டணி. இன்றைக்கு ஏதோ ஈழத்தில் போய் காங்கிரஸ் தலைவர்கள், அதாவது திருமதி சோனியா காந்தி உள்பட நாங்கள்லாம் போய் துப்பாக்கி எடுத்து அங்கே ஈழத்தில் பிரபாகருக்கு எதிராக சண்டை போட்ட மாதிரி ஒரு பொய் சொல்கிற மாதிரி இந்த ஒரு பொய்யை சொல்லிட்டு வராங்க. எந்த ஒரு பொய்? இன்னைக்கு வந்து திமுகவுடைய அந்த கூட்டணி பேசுகிற நேரத்தில் வந்து நாங்கள் அப்படி அனுப்பிச்சு விட்டுட்டு இப்படி பண்ண முடியாது. இது வேற, அது வேற. அது பொய். எப்படின்னா ஒரு நிமிஷம், ஒரு அடிப்படை உண்மை, ஒரு நாளில் போய் சீட்டு பேசி முடிக்க முடியாது, நல்லா தெரியும் உங்களுக்கு. தொடர் பேச்சு நடக்கும். இது ஒரு பேச்சுல ஒரு நேரத்துல அவங்க பேசி முடிக்கிறது. இந்த பொய்ய வந்து பல பேர் ஊடகத்தில் சொல்றாங்க, அதை மறுக்கிற நான் நிலையில இருக்கேன். அதாவது கூட்டணி பேச்சு என்பது ஒரு நாள்ல முடியறது இல்லை, இது தொடர் நடக்கிறது. இந்த ரெய்டு என்பது இது தனியா நடந்தது, அதற்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு டாக்டர் கலைஞரோ முதல்வர் ஸ்டாலினோ இல்ல. ஒரே விஷயம் திரும்ப சொல்றேன். அப்ப நான் கேட்கிறேன், அப்ப எம்ஜிஆர் எங்களுக்கு 80 சீட்டு கொடுத்தா, திரும்ப கேட்கிறேன், 80 சீட்டு எம்ஜிஆர் கொடுத்தாரு, ஜெயலலிதா 60க்கு மேல கூட்டாங்களே, அப்ப நாங்க என்ன அவங்களோட இந்த மாதிரி ரெய்டு விட்டோமா? நாங்க இதெல்லாம் யோசிக்க வேண்டாம். கூட்டணி என்பது பலத்துக்கு தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் அன்னைக்கு உள்ள பலத்துக்கு அன்னைக்கு கொடுத்தாங்க, இன்னைக்கு உள்ள பலத்துக்கு இன்னைக்கு கொடுக்குறாங்க. பாஜகவுக்கு நீங்க 20-25 சீட்டு கொடுப்பீங்க. நாளைக்கு என்ன நடக்கும்? நீங்க இப்ப வந்து இப்ப நீங்க நான் நீங்க பேசும்போது நீங்க பொய் சொல்ல உலகத்துக்கே தெரியும் திரு எடப்பாடியார் எதுக்கு போனாரு, அங்க போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். என்ன நடந்துச்சு? கூட்டணி முடியாச்சு. ரொம்ப சிம்பிள். கூட்டணியே இல்லைன்னு சொன்ன 26 மட்டும் இல்ல, எதிர்காலத்துல கூட்டணியே இல்லைன்னு செல்வி ஜெயலலிதா சொன்னாங்க இல்லையா? இனிமே நாங்கள் வந்து பாஜகவோட சேர மாட்டோம் சொல்லிட்டு அவங்க சேர்ந்தாங்க இல்லையா? மக்கள்கிட்ட போய் உண்மை கேட்குறீங்க. நீங்க சொல்ற பொய்யோட உண்மையை கேட்கணும். உலகத்துக்கு தெரியும் எடப்பாடியார் போனாரு, அதனுடைய அவுட்கம் என்ன எல்லாருக்கும் தெரியும். கூட்டணி உருவாச்சு. நாளைக்கு முதல்வர் போறாரு, நாளைக்கு என்ன செய்வாரு? அதுவும் வழக்கு போட்டுட்டு போறாரு. இந்த 2100 கோடியை வந்து ஒண்ணு நாளைக்கு நிர்மலா சீதாராமன் ரிலீஸ் பண்ணணும். இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும்? நிதி ஆயோக்ல இருந்து வெளிநடப்பு செய்தாலும் செய்வார். ஏன்னா அவர் இந்த ஒன்றிய அரசுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியவர் பலமா இருக்கிறவர் ராகுல் காந்திக்கு அடுத்து முதல்வர், பிஜேபியை கடுமையா இருக்கிறவர் முதல்வர். நிச்சயமாக அவர்களுக்கு பணிந்து போக மாட்டார். அதுங்க நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் மட்டும் நான் மரியாதைக்குரிய விபி கலையரசன் எம்எல்ஏ விட்டு வைக்கிறேன். நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர் போறாங்க நிதி ஆயோக் கூட்டத்திற்கு, ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. இந்தந்த திட்டங்கள் இருக்கிறது, ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த திட்டங்கள் ஏற்கனவே படித்தேன், சாணியால் இருந்து, அதே போல இ மொபிலிட்டியிலிருந்து, இ அமிர்திலிருந்து, மெத்தனால் எக்கனாமியிலிருந்து, இதையெல்லாம் நான் கேட்டு பெற போறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போய் அதை கேட்க சொல்லுங்க. 2000 கோடி எப்படி கேட்பாங்க சார்? மக்களுக்கு நன்மை செய்வதாக இருக்கும். இல்ல சார், நீங்க 2000 கோடி நிச்சயமா கேட்பாங்கல்ல? இல்ல, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டீங்க, வழக்கு போட்டதை போய் எப்படி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு போய் கேட்பீங்க? ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு திட்டத்துக்கான நிதியை திட்டத்தை செயல்படுத்தாம எப்படி நீங்க கேட்க முடியும்? அதான் உங்களுடைய அறிவாளித்தனங்கிறது. ஒரு திட்டத்தையே செயல்படுத்த மாட்டீங்க, திட்டத்துக்கு நிதி கேட்பீங்க. அதுல தேர்தல் ஆண்டுல பாஜக கேட்டு மத்திய அரசை எக்ஸ்போஸ் பண்றது அது ஒரு யுக்தியா இருக்கலாம்ல? அவங்க கொடுக்க மாட்டாங்க பாருங்க அப்படின்னு.
அதாங்க நான் அதான் சொல்ல வரேன், நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது இன்னொன்று, நம்ம இதயத்துல்லா அவர்கள் சொன்னாங்க பாஜக அதிமுக கூட்டணி இதெல்லாம் குறித்தெல்லாம் பேசினாங்க. 2 நாளுக்கு முன்பாக உங்களுடைய கூட்டணி, உங்களுடைய காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது. அதில் என்ன சொன்னாங்க? திமுக கூட்டணி வேண்டாம், நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், எனவே தாவாக்கோடு கூட்டு வைக்கலாம்னு சொன்னாங்களா இல்லையா? உங்க கூட்டணியிலேயே நீங்களே உண்மைக்கு மாறான தகவல். நான் அந்த இடத்துல இருந்தேன், வந்த செய்தி பாருங்க, இது நீங்க மறுப்பு கொடுத்திருக்கணும் இல்லங்கிறத பத்திரிகையில வந்த செய்தி, செல்ல பெருந்தகை பேசிக் கொண்டிருக்கின்ற செய்தி, செல்ல பெருந்தகை கேட்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும். இது என்ன மாற்று, இது மாற்றுக்கிறது உங்களுக்கு? அவர் இன்னொரு கேட்கிறாரு, ஒரு நிமிஷம், நாளைக்கு பிரதமரையோ அமித்ஷாவையோ முதலமைச்சர் சந்திக்கல. இல்ல அவர் என்ன கேட்கிறாரு, பிரதமரையோ முதலமைச்சரையோ சந்திக்கல, ஒருவேளை சந்திச்சா திமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருமா? பாஜக அதை ஏத்துக்குமா? திமுக அதாவது நீங்க போய் இல்ல டெல்லியில போய் நீங்க எப்படி போய் நடந்தாலும் கெஞ்சினாலும் மிஞ்சினாலும் எது செஞ்சாலும் ஊழல் செஞ்சா தண்டனை அனுபவிச்சுட்டு ஆறணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க அங்க போய் நீங்களே சொல்லிட்டீங்க, 1% கூட நீங்கள் மீள்வதற்கு அங்க வாய்ப்பு இல்லை. மீள்வதற்கு வாய்ப்பு கிடையாது. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சட்டம் சட்டம் தான். தேச நலன் குறித்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்னொரு கொஸ்டின், கடைசி கொஸ்டின் வச்சிருக்கேன். இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு சட்டமன்றத்தினுடைய முன்னாள் மாமன்ற உறுப்பினர் கேட்டிருக்காரு, மதிமுக சேர்ந்தவர். அதாவது நீங்க மாநில சுயாட்சி குறித்து பேசுறீங்க, மாநில சுயாட்சி குறித்து நீங்க பேசுற, நீங்க உள்ளாட்சிக்கு சுதந்திரம் கொடுங்க, நீங்க இஷ்டத்துக்கு உங்களுடைய குடிநீர் கட்டணத்திலிருந்து, உங்களுடைய சொத்து வரியிலிருந்து, உங்களுடைய பத்திரப்பதிவு கட்டணத்திலிருந்து, மின் கட்டணத்திலிருந்து, பாதாள சக்கர இணைப்பிலிருந்து தொடர்ந்து உயர்த்திட்டு போறீங்க. நீங்க உள்ளாட்சிக்கு அதிகாரத்தை கொடுக்காம, உள்ளாட்சிக்கு உரிமையை கொடுக்காம, உள்ளாட்சிக்குரிய மரியாதை கொடுக்காம நீங்க என்ன மாநில சுயரிமை கொடுக்கறதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு தயவு செய்து திமுக பதில் சொல்லட்டும். இல்ல கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் நான் வச்சிடறேன் அவர்கிட்ட. இல்ல நீங்க தொடர்ந்து பேசுறது எல்லாமே நாளைக்கு டெல்லி போயிட்டு வழக்கம் போல வெளியே வந்து மத்திய அரசை கேட்டேன் கொடுக்கவில்லை என்று கண்ணீரும் கம்பளையுமாக புலம்பி மக்களிடம் ஒரு ஆதரவை தேடுவதற்கான நாடகம் என்றுதான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு நாங்க நிதியை கொடுப்போம், சொல்ல முடியல. என்ன கேக்குறாங்க இல்ல, என்ன கேக்குறாங்க, இதுவரை பிரதமர் வந்தப்போ கருப்பு பலூன் பறக்க விட்டீங்க, இப்பெல்லாம் பறக்க விடுறீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல அதிமுக இதுவரையில எங்களுடைய எதிர்ப்பு ஜனநாயக ரீதியாக செஞ்சோங்க. கருப்பு புள்ளிகள்லாம் ஜனநாயக ரீதியாக செஞ்சோம். நேரு இருந்தப்பயே நேருக்கே நாங்கள் கருப்பு கொடி காமிச்சோம். வரலாறு திமுக உண்டு. இந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது. அது மாதிரி நேரு இல்லை, வாஜ்பாய் இல்லை, மோடி இல்லை, அப்படிலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்கு எதிர்ப்பாக யார் இருந்தாலும் சரி, மத்திய அரசு அவர்களை நாங்கள் எதிர்த்து போராடுவதில் திமுக இன்றைக்கும் தயங்கியதில்லை. நெருக்கடிகளை நீங்கள் எதிர்க்க வேண்டாம், ஆதரிக்காமல் இருந்தாலும் போதும், அமைதியாக இருந்தால் போதும் என்று சொன்னபோது கூட இது நல்ல நெருக்கடிகளை ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று சொல்லி தீர்மானம் போட்டு எதிர்த்தவர் கலைஞர். அதனால் அது விளைவு ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அதே மாதிரி வெள்ளை கொடி தேசிய கொடி ஏற்றி போகலாமா, கையில் ஏந்திட்டு போகலாமான்னு கேட்குறாரு சகோதரர் நாகராஜ். இப்போதான் ஏந்திட்டு போகிறாரு சொன்னாரு சகோதரர் நாகராஜ் கேட்குறாரு. வரலாறு சொல்கிறேன். சுதந்திர தினத்தன்னைக்கு தேசிய கொடியை எல்லா முதல்வர்கள் ஏற்ற முடியாத ஆளுநர்களும் ஏற்றிட்டு இருந்தாங்க. அதை முதல்வர் ஏற்றியவர் கலைஞர். அவர் ஏற்ற வைத்தது காரணம் மத்திய அரசை சொல்லி வலியுறுத்தி இனிமேல் முதலமைச்சர் தான் சுதந்திர கொடியை ஏற்ற வேண்டும் என்று செய்தவர் கலைஞர். ஆக அப்ப தேசிய கொடி இல்லையா? அது அப்ப தேசிய கொடியை கலைஞர் போர் நடந்திருக்கு. போர் நடந்த பிறகு நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். அதை அங்கீகரிக்கிற விதத்தில் அந்த பேரணியில் ஒரு தேசிய கொடி கொண்டு போறது தப்பா? ஒரு முதலமைச்சர் கொண்டு போறது தப்பா? துணிச்சல் அது. அப்படி உரிமையோடு கொண்டு போறாரு பாருங்க, அதை நீங்க பாராட்டணும். உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு போறோம் பாருங்க. நீங்க பாஜகவுக்கும் எங்களுக்கு நான் பேசுறது அமைதியா இருக்க சொல்லுங்களேன். சகோதரர் நகராஜ் நீங்க பேசும்போது அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க பேசும்போது அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தேன். இல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. ராணுவத்துக்கு சொல்லுங்க. அப்படியே ராணுவத்துக்கு இந்திய அரசு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஆதரவாக பேரணி போன போது ஒரு முதலமைச்சர் கொடியேற்றி தேசிய கொடி ஏற்றி செல்வது குற்றமா? முதல்வராக இதை தான் நான் கேட்கிறேன். திமுக கட்சி தலைவராக இல்ல இல்ல குற்றம் அவங்களும் சொல்லல. அவர் சொல்றாரு தேசிய கொடி ஏத்திட்டு போனாரு ஏங்கறாரு. நான் ஜெயிச்சிருக்கேன் கேக்குறேன். ஒண்ணு திடீரென்று ஏன் இந்த அனுதாபம் கேக்குறேன், ஏன் இந்த அக்கறைன்னு கேக்குறேன். என்ன அக்கறை? தேசிய நலன்ல எங்களுக்கு அக்கறை இருக்கல, உங்களுக்கு அக்கறை இருக்குமா?
தேசிய நலன் நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஒருமித்த கருத்து தான் சார். நாடு வரப்ப எல்லாரும் ஒருமித்த கருத்து தான். காரைக்கால் யுத்தத்துல இல்ல சார், இந்திய அரசு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்திய தேசிய கொடியை சொல்றீங்க, இந்திய அரசு இந்திய நாடு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்திய நாடுங்கிற ஏன் வார்த்தை வாயில வர மாட்டேன்னு கேக்குறேன். நான் பேசுறப்ப நீங்க பேசுறப்ப நான் பேசுறேனா? ஏன் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசும்போது நான் என்ன சொல்றேன், வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது கார்கில் யுத்தம் நடந்த போது இந்தியாவிலேயே மொத்த நிதியாக 50 கோடியை கொடுத்தவர் கலைஞர். மற்ற மாநிலங்கள் எல்லாம் சேர்த்து கொடுத்த நிதி வெறும் 25 கோடி தான். 50 கோடி கொடுத்தவர் கலைஞர். அப்ப தமிழ்நாடு தான் கொடுத்துச்சு. அந்த பெருமை நமக்கு இல்லையா? அது நாங்கள் அப்போ எங்களது உரிமை நாங்கள் தேசிய இல்லாதவர்களா? இன்னொன்று என்னென்ன பேச போறாரு அவரு, நாளைக்கு என்னென்ன திட்டங்களை சொல்ல போறாரு, அதெல்லாம் சொல்லிட்டு அறிக்கையா விட்டுட்டு போகணும்னு. ஏங்க, நிதி ஆயோக் கூட்டத்தில் ஒரு முதலமைச்சர் போறது தமிழ்நாட்டின் நலன் சம்பந்தமாக என்னென்ன கேட்க வேண்டுமோ அந்த திட்டங்களை எல்லாம் ஏன் இந்த நிதிகளை எல்லாம் கொடுக்கவில்லை என்று கேட்க போகிறார் என்றுதான் தெளிவாக சொல்லிவிட்டு ஏற்கனவே. நான் இந்த திட்டத்தை தான் பேச போறாருன்னு ஒரு முதலமைச்சர் எல்லாத்தையும் பட்டியல் போட்டு பிஜேபி காரர்கள்ட்ட கொடுத்துட்டு தான் போய் பேசுவாரா? அங்க என்ன நடக்குதோ அதுக்கு மாதிரி பேசுவார் அவரு. இதுதான் ஒரு காரணம். இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு பத்திரிகையில நாடாளுமன்ற நிலைக்குழு சொல்லியிருக்கு, பத்திரிகையில் வந்திருக்கு, இந்த நிதியை கொடுக்காம பள்ளி கல்விக்கு கொடுக்காம இருக்கிற, இந்த கல்வித்துறை கொடுக்காம இருக்கிற நிதியை கொடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற நிலைக்குழு சொல்லியிருக்கிறது. சொன்ன பிறகு கொடுக்கவில்லை. இது நியாயமா? அப்புறம் இன்னொரு சொன்னார், 2Gக்காகத்தான் போய் கலைஞர் வந்து டெல்லிக்கு போனாருன்னு. ஏன் உங்க பிரதமர் வாஜ்பாயை பிரதமராக்கி 5 வருஷம் காப்பாற்றினது யாரு? கலைஞர் இல்லையா? அதுக்கு டெல்லிக்கு போலையா? விபிசிங்க பிரதமராக்குறதுக்கு காரணமாக இருந்தவர் யாரு? கலைஞர் டெல்லிக்கு போலையா? தேவகவுடாவை கலைஞர் பிரதமராக்குறதுக்கு கலைஞர் டெல்லிக்கு போலையா? குஜராத் ஆக்கலையா? இவ்வளவு பேர் பிரதமராக்குறது யாரு? கலைஞர் ஆதரவு இல்லாம ஆயிட்டாங்களா அவங்க? இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். மாநில நலனுக்காக என்ன வந்து 2Gக்காகத்தான் போனாரு, கனிமொழிக்காகத்தான் போனாருன்னு சொல்றாரு. இப்படி டெல்லிக்காக போனதெல்லாம் என்ன காரணம்? நான் சொல்றேன், அம்மா சொன்னாங்க, நம்ம சகோதரி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து காவிரி பிரச்சனைக்கு போனாருன்னு. காவிரி நடுவர் மன்றம் வாங்கி கொடுத்தது யார்? விபிசி கிட்ட பேசி கலைஞர். இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பேசாம இருக்க சகோதரி, நான் பேசுறேன். இலங்கைக்கு அனுப்பப்பட்ட அமைதிப்படை தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று தெரிந்தவுடன் அவர்களை உடனே வரவழைக்க சொல்லி பிபிசி கிட்ட பேசி அவரை வரவைத்து ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு இந்திய அமைதிப்படையை வரவேற்கவில்லை. இன்னொன்னு சொல்றேன், இன்னும் மூணாவது சொல்றேன், இந்த மண்டல் கமிஷன் அமல்படுத்துறது யாரு? மண்டல் கமிஷன் அமல்படுத்துறது உரிமை அமல்படுத்துறது யாரு? பிபிசி. அதுக்கு காரணம் யாரு? கலைஞர். சொல்றேன், இதே எடப்பாடி அவர்கள் கடைசி சொல்றேன், இதே எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அன்னைக்கு இருந்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாரு. அதை வந்து கேட்டார் அவரு. கேட்டது யாரு? எதிர்கட்சி தலைவர். முதல்வர் கேட்டாரு. இன்னைக்கு ஆளுநர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் கால நிர்ணயத்தை நிர்ணயித்து ஒரு ஆதரவை உச்ச நீதிமன்றத்தில் வாங்கியவர் நம்முடைய முதலமைச்சர். இதை வந்து இந்தியாவே பாராட்டுது. ஒரே வரி எல்லாரும் எவ்வளவு நேரம் பேச விடுறீங்க? எவ்வளவு நேரம் பேசிட்டு திமுக கருப்பு கொடி காட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இருங்க இருங்க, அவன் மறைஞ்சது 1964. அது அண்ணா தலைமையிலான திமுக. திமுகவுக்கு வந்துருங்க. கருணாநிதி தலைமையிலான திமுக குடும்ப அரசியல் இல்ல, அண்ணா குடும்ப அரசியல். இன்னைக்கு இருக்க திமுகவுக்கும் மாநில உரிமைக்கு இவர் அத்தனை முறை சொன்னாரு. போனாங்க முரசொலி மாறனவர்கள் பன்வாரிலால் புரோஹித்தை எதிர்த்து தான் வாங்கணும். 11 மருத்துவ கல்லூரி மத்திய அரசை எதிர்த்து தான் நாங்க வாங்கிட்டு வந்தோமா இல்லையா? இன்னைக்கு என்ன பண்ணீங்க மாநில உரிமை இந்த 4 வருஷத்துல? காங்கிரஸ் அதை கேட்க துப்பி இருக்கிறதா? ஒரே ஒரு கேள்வி. இல்ல கருணாநிதி இல்ல கருணாநிதி அத்தனை முறை போனாருன்னு சொன்னாரு இல்லைங்களா? முரசொலி மாறன் அமைச்சராக்கிறதும் தயாநிதி மாறன் அமைச்சராக்கிறதுக்கும் கனிமொழி அமைச்சராக்கிறதுக்கும் தான் அத்தனை முறை அவர் பாடுபட்டு போனாரு. அவர் 1 லட்சம் பேர் இலங்கை தமிழர்களை கொன்று குவிச்சப்ப என்ன சொன்னாரு? மழை முடிஞ்ச தூவான இருந்துட்டு தான் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? முடிந்து விட்டதுன்னு ஒண்ணு அந்த பதுங்கு குழிகள்ல இருந்து அவங்க வந்தாங்களா இல்லையா? அதனால தானே 1 லட்சம் பேர் ஒரே நாள்ல இருந்தாங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? கருப்பு சிவப்பு கொடி ஏற்றியவன் நான்.
அப்படின்னு இவர் சொன்னாரு. அப்ப நான்சென்ஸ்ங்கிற வார்த்தையை சொன்னது நேரு சொன்னதுக்கு தான் கருப்பு கொடி காமிச்சாங்க. இந்த அம்மாவுக்கு வரலாறு தெரியாது. அதே இந்திரா காந்தியை மதுரையில கருப்பு கொடி காட்டுறேன்னு சொல்லிட்டு தலையில அடிச்சு ரத்தம் வர வச்சது யாரு? அதே கருணாநிதி தலைமையிலான திமுக தானே. இல்ல வழிந்த ரத்தத்துக்கு கருணாநிதி என்ன அர்த்தம் சொன்னாரு? என்ன பேச விடுங்க ஒரு நிமிஷம். இல்ல இல்ல சசிரேகா புரிஞ்சுக்கங்க. நாங்க தான் அடிச்சோம்னு சொல்றோமே. நாங்க இல்லன்னு சொல்லலையே. நேரு கருப்பு கொடி காட்டுறது இல்ல உண்மை. இந்திரா காந்தியை நாங்க தான் அடிச்சோம் இல்லன்னு சொல்லலையே. அந்த வழிந்த ரத்தத்துக்கு என்ன நாங்க என்ன சொல்றாங்க? வெள்ளக்கொடி ஏந்திட்டு போறாரு சொல்றாங்க. பேசக்கூடாதுங்க. இன்னைக்கு இந்த 4 வருஷத்துல என்ன மாநில உரிமை வாங்கினார்? நாளைக்கு என்ன போய் வாங்க போறாரு? அதாவது வெள்ளக்கொடி ஏந்திக்கிட்டு போறாருன்னு எடப்பாடியார் சொல்றாரு. வெள்ளக்கொடி ஏந்திக்கிட்டு போனவங்களை, சரணடைய போனவங்களை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்ட மஹிந்த ராஜபக்சேவை அழைத்து பாராட்டு விழா பண்ணி விருந்து வைத்தவர் பிரதமர் மோடி. அதே ராஜபக்சே கிட்ட போய் பரிசு வாங்கிட்டு வந்தது ஓகே பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே இல்ல இல்ல ஒரே வரி தமிழக சட்டமன்றத்துல செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரபாகரனை விலங்கிட்டு கொண்டு வந்து இங்கே அவருக்கு தூக்கு தண்டனை கொடுப்போம்னு சொன்னது யாரு? சரி ஓகே 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 முதலமைச்சருடைய டெல்லி பயணம் அடுத்த தாக்கம் என்ன அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருதுகளுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இருந்துங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.